மத்திய கிழக்காசிய நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்குள்ள பிரச்சனைகளுக்கு எப்பவுமே பஞ்சமே இருந்தது இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈரான் ஈராக் வாராகட்டும், சிரியன் வாராகட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் வாராகட்டும், இந்த வரிசையில புதுசா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. அவங்களுக்குள்ள ஏற்கனவே சண்டை நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மைதாங்க. ஆனா இதுவரையிலும் ஈரான் இஸ்ரேலை தாக்கணும்னு நினைச்சா அதை நேரடியா அவங்க செஞ்சதில்ல. உங்களுக்கே தெரியும், மத்திய கிழக்காசிய நாடுகள்ல இஸ்ரேலுக்கு எதிராக பல அமைப்புகளும் குழுக்களும் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பாலஸ்தீன்ல ஹமாஸ் அப்படின்ற அமைப்பை நம்ம சொல்லலாம். இந்த குழுக்களுக்கு தேவையான பணத்தையும் ஆயுதத்தையும் ஈரான் கொடுப்பாங்க. அந்த குழுக்கள் அதை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் கூட சண்டை போடுவாங்க. ஆனா வரலாற்றிலேயே முதல் முறையா ஈரான் இஸ்ரேல் மேல நேரடியான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஏப்ரல் 12 ஈரான் கிட்டத்தட்ட 300 ஏவுகணைகளை வச்சு இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. ஆனா இதுல 99% ஏவுகணைகளை நாங்க தடுத்துட்டோம், இதனால எங்களுக்கு பெரிய சேதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட விடாம இதுக்காக நாங்க ஈரானுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதை நினைச்சுதான் உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப கலங்கி போய் இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் மேல நேரடியான தாக்குதலை நடத்தினா அது மூலமா கிழக்காசிய நாடுகளுக்குள்ள ஒரு பெரிய போரே உருவாகும். இதுதான் 3ஆம் உலக போருக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும் அப்படின்னு நிறைய நாடுகள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம 16ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சை சேர்ந்த நாஸ்ட்ராடமஸ் அப்படின்ற ஒருத்தர் உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ஒரு புத்தகத்துல நிறைய கவிதைகளா எழுதி வச்சிருக்காரு. அதன்படி ஒசாமா பின் லாடன் அமெரிக்கா மேல நடத்தின 9/11 அட்டாக் ஆகட்டும், ஹிட்லரோட எழுச்சி ஆகட்டும், ஜான் எஃப் கென்னடியை கொலை பண்ண விஷயங்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அவர் 500 வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சதா நம்பப்படுது. அதே மாதிரி அவருடைய கவிதைகள்ல 2024 உலகத்துல கடற்படைகளுக்குள்ள ஒரு பெரிய போர் நடக்கும் அப்படின்னும் அதனால உலகம் ஒரு பெரிய பேரழிவையே சந்திக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை அடிப்படையா வச்சுதான் பல நாடுகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குள்ள இருக்க பிரச்சனைய ஒரு பெரிய பேரழிவோட ஆரம்பமா பாக்குறாங்க. சரி, ஏன் திடீர்னு ஈரான் இஸ்ரேல் மேல இந்த ஒரு அட்டாக்கை நடத்தணும்? ஏப்ரல் 1 இஸ்ரேல் சிரியால இருக்க ஈரானுடைய தூதரகத்து மேல ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த தலைமை சிப்பாயோட சேர்த்து 7 பேர் கொல்லப்படுறாங்க. ஈரான் சிரியா மூலமாவும் ஈராக் மூலமாவும் ஆயுதங்களை கடத்தி அதை பாலஸ்தீன்ல இருக்க ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு கொடுக்கறாங்க. இந்த ஆயுதங்கள் சப்ளைய கட் பண்ணதான் நாங்க இந்த அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாட்டுடைய தூதரகத்து மேல நீங்க ஒரு தாக்குதலை நடத்துனீங்க அப்படின்னா அது அந்த நாட்டு மேலேயே நேரடியான தாக்குதல் செஞ்சதுக்கு சமமான ஒரு விஷயம். இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் ஈரான் இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. ஹிஸ்டரியை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானும் இஸ்ரேலும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. அவ்வளோ ஏங்க, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை 1948 நிறுவனதுக்கு அப்புறமா அத நாடு அப்படின்னு ஒத்துக்கிட்ட 2வது கண்ட்ரி ஈரான் தாங்க. இந்த 2 நாடுகளுக்கிடையே ஒரு நல்ல வணிக தொடர்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட 40% ஆயில் தேவைகளை ஈரான் தான் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1940கள் 50கள்ல இஸ்ரேலுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு ஈரானுடைய நட்பு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஆனா சுத்தி இருக்க அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் ஈரான் மட்டும் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அரபு நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அரபு அப்படின்றது ஒரு மொழி. அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்க நாடுகளை நாம அரபு நாடுகள் அப்படின்னு சொல்றோம். இதுவே இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம். அதை ஃபாலோ பண்ற நாடுகளை நம்ம இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க நிறைய மக்கள் இஸ்லாமியர்களா இருந்தாலும் கூட அவங்க அரபு மொழி பேசுறதுனால அந்த நாடுகளை நம்ம அரபு நாடுகள் அப்படின்னு சொல்றோம். இதுவே இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம். அதை ஃபாலோ பண்ற நாடுகளை நம்ம இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்றோம். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க நிறைய மக்கள் இஸ்லாமியர்களா இருந்தாலும் கூட அவங்க அரபு மொழி பேசுறதுனால அந்த நாடுகளை நம்ம அரபு நாடுகள் அப்படின்னு சொல்றோம். இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது இந்த அரபு நாடுகள் தான். ஆனா இதுவே ஈரான் ஒரு அரபு நாடு கிடையாது, அது வெறும் இஸ்லாமிய நாடு மட்டும்தான். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அரபு நாடுகள் கூட கம்பேர் பண்ணா இஸ்லாமிய நாடுகளோட எண்ணிக்கைன்றது ரொம்ப குறைவுதான். இந்த மாதிரியான சூழ்நிலையில அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடான ஈரான் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா தன்னை பாதுகாக்க அமெரிக்கா போன்ற நாடுகளோட உதவி வேணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. இஸ்ரேல் கூட நட்பு பாராட்டுறது மூலமா இஸ்ரேலுடைய நெருங்கிய நண்பனான அமெரிக்காவுடைய சப்போர்ட்டை வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஈரான் நம்பினாங்க.
இந்த நட்பு 1979 ஒரு முடிவுக்கு வருது. 1979 வரையிலும் ஈரான பஹ்லாவி அப்படின்ற வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் ஆண்டுட்டு வந்தாங்க. இவங்க அமெரிக்காவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. 1950ஸ்ல இந்த அரசை எதிர்த்து ஈரான்ல ஒரு சில புரட்சிகள் எல்லாமே வெடிக்குது. ஆனா இந்த புரட்சிகள் எல்லாத்தையும் முறியடிச்சு பஹ்லாவி வம்சத்தினரே ஈரானை ஆளும்படி செய்யறாங்க அமெரிக்க அரசு. ஈரானுடைய உள்நாட்டு விஷயங்கள்ல அமெரிக்காவோட இந்த தலையீட்டை பல இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவரா அயத்துல்லா ரொஹல்லா கொமேனி அப்படின்றவர் செயல்படுறாரு. இந்த சூழ்நிலையில 1979ல ஈரான்ல ஒரு புரட்சி வெடிக்குது. இந்த புரட்சியோட முடிவா அதுக்கு முன்னாடி வரலும் இருந்த பஹ்லாவி வம்சத்தை சேர்ந்த ஷா மன்னரை கவிழ்த்துட்டு அந்த இடத்துல இஸ்லாம அடிப்படையா கொண்ட ஒரு அரசு ஆட்சிக்கு வருது. இவ்வளவு நாளா இஸ்ரேல் கூடயும் அமெரிக்கா கூடயும் நட்பு நாடா இருந்த ஈரான் அமெரிக்காவை ஒரு பெரிய சாத்தான் அப்படின்னும் இஸ்ரேல் ஒரு சின்ன சாத்தான் அப்படின்னும் இந்த ரெண்டு நாடுகளையுமே இந்த உலகத்தை விட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. என்னதான் பாலஸ்தீனியர்கள் ஒரு அரபு மக்களா இருந்தாலும் அவங்கள நிறைய பேர் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றவங்க. ஈரான் 1979ல தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டதுனால அவங்க பாலஸ்தீனிய மக்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியா தான் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுற அமைப்புகளான லெபனன்ல இருக்க ஹெஸ்பொல்லாஸ், அடுத்து பாலஸ்தீன்ல இருக்க ஹமாஸ், அடுத்து யமன்ல இருக்க ஹவுதிஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் பணத்தை கொடுக்கறது மூலமா இஸ்ரேல் மேல மறைமுக தாக்குதலை நடத்திக்கிட்டு வராங்க ஈரான். இதே மாதிரி தான் இஸ்ரேலும் ஈரான் மேல சைபர் அட்டாக்ஸ் அண்ட் அவங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதாவது அணுமின் நிலையங்களை தாக்குறதுன்னு அவங்களுடைய தாக்குதலையும் தொடர்ந்துகிட்டே வராங்க. இதோட தொடர்ச்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்க தாக்குதல்களும். இந்த தாக்குதல் இப்போ ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து நடக்க போற எல்லா விஷயங்களுமே இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இந்த சமயத்துல 3 விதமான முடிவுகளை எடுக்க முடியும். அதுல முதல் முடிவு எந்த பதிலடியும் கொடுக்காம இந்த விஷயத்த அப்படியே விட்டுறது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே பாசிட்டிவா தான் இருக்கு. அதாவது அவங்க ஈரானுடைய தூதரகத்து மேல ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அண்ட் அதுல ஈரானுடைய உயர் அதிகாரியும் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் நடத்திய பதில் தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஒரு பெரிய சேதமும் ஏற்படல. அடுத்த முடிவு ஈரான் மேல சைபர் அட்டாக் போன்ற மறைமுக தாக்குதல்களை நடத்துறது. இது இந்த சூழ்நிலைய ஒரு முழு போரா உருவாகாம அதை கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவதா இஸ்ரேல் ஈரான் மேல நேரடியான தாக்குதலை நடத்த முடியும். இது மூலமா இஸ்ரேலுக்கு 2 விஷயம் கிடைக்கும். இதுல முதல் விஷயம் இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப்ல பாலஸ்தீனிய மக்கள் மேல நடத்துற மனித உரிமை மீறல்கள்ல இருந்து உலகத்தோடைய கவனத்தை திசை திருப்ப இது ஒரு நல்ல சான்ஸா அவங்களுக்கு அமையும். அடுத்தது ஈரான் இப்போ அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு நேரடி தாக்குதல் நடத்தும் போது அவங்களுடைய முதல் டார்கெட்டா இருக்கக்கூடியது இந்த அணு மின் நிலையங்கள் தான். இதை அழிக்கிறது மூலமா இஸ்ரேலால அவங்களோட நாட்டோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல அமெரிக்கா மற்றும் யூரோப்போட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஈரான் ஒன்றும் சும்மா எல்லாம் எடுத்த உடனே போய் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணல. இந்த அட்டாக்கை நடத்துறதுக்கு முன்னாடி ஈரான் ஒமன் அப்படின்ற நாடு மூலமா அமெரிக்காவுக்கு ஒரு சில செய்திகளை அனுப்பியிருக்காங்க. அதாவது நாங்க இஸ்ரேல் மேல இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த போறோம் அப்படின்றது தான் அந்த செய்தி. அத அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் நடத்தக்கூடிய எந்த தாக்குதல்ல இருந்தும் என்னால உன்னை பாதுகாக்க முடியும். ஆனா இதுவே நீ ஈரான் மேல ஒரு நேரடி தாக்குதல் நடத்தின அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் மேல இஸ்ரேல் நேரடியா தாக்குதல் நடத்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அது 2024ல அமெரிக்கால நடக்க இருக்க தேர்தல் தான். இந்த தேர்தல்ல ஜோ பைடனுக்கு எதிராக ஏற்கனவே ட்ரம்ப்பும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் ட்ரம்போட காலகட்டத்துல அமெரிக்கா நிறைய போர்கள்ல இருந்து வெளியே வந்தாங்க. அது மூலமா அமெரிக்காவுக்கு நிறைய பணம் மிச்சமாச்சு. ஆனா இப்ப ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நேரடி தாக்குதலை ஈரான் மேல நடத்தினாரு அப்படின்னா அது இந்த தேர்தல்ல ஜோ பைடனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். சோ இதோட முடிவு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களுடைய கையில தான் இருக்கு. இதுக்கு இடையில ஈரான் நாங்க இப்போ இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல் ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். இதுவே இஸ்ரேல் திருப்பி எங்களை தாக்குனா இதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த 2 நாடுகளும் போர் அப்படிங்கிற முடிவை எடுத்தா இந்த 2 பேர்த்துல யாரு ஜெயிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம்.
இதுல முதல் விஷயம், இஸ்ரேல் ரொம்ப குட்டி நாடு. அதுவே ஈரான் இஸ்ரேலை விட பரப்பளவுல பல மடங்கு பெரிய நாடு. அடுத்தது, இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 1 கோடிக்கும் கம்மியா தாங்க இருக்கு. இதுவே ஈரானுடைய மக்கள் தொகை 8 கோடிக்கு மேல இருக்கு. அடுத்து, இஸ்ரேலுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்தை விட ஈரானுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த் 4 மடங்கு அதிகமா இருக்கு. அதாவது இஸ்ரேல்ல 1,70,70,000 பேர் தான் ஆர்மியில இருக்காங்க. இதுவே ஈரான்ல 5,86,000 பேர் ஆர்மியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய கடற்படையோட எண்ணிக்கையும் அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்களும் இஸ்ரேலை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. இதை தவிர ஈரான் கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஆயுதங்களை இயக்குறதுக்கான பெட்ரோல் டீசலை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. ஆனா இதுவே இஸ்ரேல் ஆயிலுக்காக மற்ற நாடுகளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் எண்ணிக்கைகளை வச்சு மட்டுமே ஒரு போருடைய முடிவை நம்மளால சொல்ல முடியாது. இதுல முதல் விஷயம், என்னதான் ஈரான் பெரிய நாடா இருந்தாலுமே கூட இஸ்ரேலை விட அதோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. நார்மலாவே ஒரு போர்ல அதிகமான செலவுகளை ஒரு நாடு செய்ய வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது இதுல இஸ்ரேலுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது டெக்னாலஜி. நமக்கே தெரியும், உலகத்திலேயே இஸ்ரேல் ஒரு ஹை எண்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய கண்ட்ரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களுடைய இரும்பு கோட்டை, அதாவது அயரன் டோம் சிஸ்டம் சொல்ல முடியும். இந்த அயர்ன் டோம் சிஸ்டம் எதிரி நாடுகளுடைய ஏவுகணைகளை துல்லியமா கணிச்சு அதை வானத்திலேயே தாக்கி அளிக்கக்கூடிய டெக்னாலஜி தான். அடுத்து, ஈரானுடைய மிலிட்ரி பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுடைய மிலிட்ரி பட்ஜெட் அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, யூரோப் போன்ற பெரிய உலக நாடுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா ஈரானுக்கு இதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு தான். அடுத்து, ஈரான் கிட்ட என்னதான் அதிகமான ஆயுதங்கள் இருந்தாலும் அது எல்லாமே டெக்னாலஜி வைஸ் ரொம்ப பழசாதான் இருக்கு. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈரான் கிட்ட இல்லாதது இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அதுதான் அணு ஆயுதங்கள். ஈரான நிலம் வழியாகவோ இல்ல ஆகாயம் வழியாகவோ இல்ல கடல் வழியாகவோ தாக்கி அழிக்கக்கூடிய அணு ஆயுத சக்தின்றது இஸ்ரேல் கிட்ட இருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை இந்த 2 நாடுகளுக்கு இடையே போர் வெடிச்சிச்சுன்னா இது இந்தியா மேல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதுல முதல் விஷயம், மிடில் ஈஸ்ட்ல எப்பப்பெல்லாம் போர் நடக்குதோ அப்ப எல்லாமே ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது அதிகமாகும். ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் நடத்தின உடனேயுமே ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது ஒரு பேரல் $100 வரலும் அதிகமாயிருக்கு. அடுத்தது, ஈரானுக்கு பக்கத்துல கல்ஃப் ஆஃப் ஒமன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த கல்ஃப் ஆஃப் ஒமன் வழியா தான் உலகத்துடைய 40% க்ரூட் ஆயில் ஏற்றுமதி அப்படின்றது நடக்குது. ஒருவேளை ஈரானும் இஸ்ரேலும் போருக்கு போனாங்க அப்படின்னா ஈரான் அதை யூஸ் பண்ணி இந்த வழியை அடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இதனால உலகம் முழுக்க க்ரூட் ஆயில் சப்ளை பெரிய லெவல்ல பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுக்கு ஈரான், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுமே ரொம்பவே முக்கியம். ஏன் இஸ்ரேல் முக்கியம் அப்படின்னா, இஸ்ரேலுடைய இந்த அளவுக்கு நம்ம நட்பு கொண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்கள் அதிக அளவுல நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஈரான். அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் உலகத்திலேயே இந்தியா அதிகமான க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணது ஈரான் கிட்ட இருந்து தான். அது மட்டும் இல்லாம இந்தியா ஈரான்ல நிறைய முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாபஹார் துறைமுகம். இந்தியா பாகிஸ்தான் கூட பார்டர் ஷேர் பண்றதுனால சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸான உஸ்பெகிஸ்தான், டர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு மாற்று வழிதான் ஈரான். அதாவது நம்ம ஈரான் வழியா இந்த நாடுகளை ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது கூடவே இஸ்ரேல்ல 18,000 இந்தியன்ஸும் ஈரான்ல 5,000 10,000 இந்தியன்ஸும் வாழ்றாங்க. ஒருவேளை போர் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்க இருக்க இந்தியர்களோட உயிருக்கான பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். ஸோ இதுதான் இப்ப வரையிலும் சூழ்நிலையா இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான அப்டேட்ஸை கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.